எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 6. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. விடியற்காலை அனைவருக்கும் அழகாய் விடிந்தது. வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தார் அந்த அதிகாலை வேளையிலேயே வேதவல்லி. தனலட்சுமியும் எழில்குமரனை தூக்கி கொண்டு வெளியே வந்து நின்றவர், நான் கோலம் போடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களேக்கா, இவ்வளவு விடிய காலையில் எழுந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? இனியாவது கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று அவர் அக்கறையாக கூற, அதை கேட்டு அவரை பார்த்து சிரித்த வேதவல்லியோ, என்னடி இப்படி சொல்கிற? சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ மட்டும் என்ன நைட்டெல்லாம் நல்லா தூங்கி எழுந்துட போகிற? அதுவும் இந்த குட்டிவாள் இருக்கானே, இவனுக்கு எப்போ தூக்கம் வரும், எப்போ முழிச்சுக்கிட்டு இருப்பானே தெரியாது. பகலெல்லாம் சில நேரத்தில் தூங்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் உன்னையும் கொழுந்தனாரையும் தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே கிடப்பான். இவனை இப்போ பாரு, பாதி தூக்கம் இருக்குது போல், ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பேசுகிறேன்னு கவனிக்கிறான் என்று கோலம் போட்டு முடித்துவிட்டு தன் தாயின் கழுத்தில் முகம் புதைத்து ஒற்றை கண்ணை திறந்து தன்னை பார்த்து கொண்டிருந்த எழில்குமரனின் கன்னத்தை கிள்ளியவாறு அவர் கூற, அவரை கண்டவுடன் வேகமாய் பாய்ந்து சென்று அவர் மீறி ஏறிக்கொண்டான் குழந்தை. விடுங்க அக்கா, சின்ன குழந்தை இல்லை, நீங்கள் வீராவை வச்சு கஷ்டப்படலையா? அவனும் இப்படித்தானே பண்ணுவான். சின்ன வயசில் உங்களை போட்டு பாடா படுத்துவான். அதே மாதிரி தானே அவன் தம்பியும் இருப்பான் என்று சிரிப்புடன் கூறியவர் வேகமாக கிச்சனுக்கு சென்றார் வரக்காப்பி போடுவதற்காக. அந்த நேரத்திலேயே வீட்டிலிருந்த ஆண்கள் கூட அனைவரும் எழுந்துவிட, தூரிகையோ இரவு முழுவதும் தன்னவன் பேசிய வார்த்தைகளில் ஏற்பட்ட கோபத்தினால் உறங்காமல் தவித்தவள் அவளும் எழுந்துவிட்டு வெளியே வந்து விட்டாள். கீழே வந்தவள் வெளியே செல்ல முற்பட, அம்மாடி மருமகளே, கொஞ்சம் நில்லுமா என்று அவளை நிறுத்தினார் வேதவல்லி. அவரை கண்டவுடன் அப்படியே நின்றவள் திரும்பி அவரை பார்க்க, உன்னோட துணியெல்லாம் 2 நாள் துவைக்காமல் அப்படியே இருக்குது, எல்லா துணியும் கொடுத்தினா நான் துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் என்று அவர் கேட்க, அதை கேட்டவள், இங்கே வாஷிங் மிஷின் இல்லையா என்றால் முகம் சுழித்தவாறு. அவள் கூறியதை கேட்டு முதலில் புரியாமல் முழித்தவர் அதன் பின்புதான் அவள் என்ன கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, எல்லாத்தையும் நம்ம வீட்லேயே பின்பக்கமாக துவைக்கிறது தான், இங்கே நீ சொல்கிற பொருள் எல்லாம் எதுவும் கிடைக்காதுமா என்றார் அமைதியாக. அதை கேட்டு மேலும் கோபம்தான் வந்தது அவளுக்கு. வாட் நான்சென்ஸ், துணி துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்லைன்னா இதெல்லாம் என்ன வீடு என்று அவள் கோபமாய் கத்த, வீட்டு முற்றத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த அன்புமணி சிங்காரம் இருவரும் உள்ளே வந்துவிட்டனர். என்ன ஆச்சு வள்ளி, எதுக்கு மருமக இப்படி கத்துது என்று அன்புமணி கேட்க, கைகளை பிசைந்து கொண்டு நின்று இருந்தார் என்ன பேசுவது என்று தெரியாமல் வேதவல்லி. ஆனால் தூரிகையோ கோபமாக அன்புமணியை பார்த்தவள், இந்த ஊரோட தலைவர் தானே நீங்கள், அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் கூடவா வாங்கி வைக்க மாட்டீங்க? இந்த ஊரில் இருக்கிற கிராம மக்களை விட உங்கள் வீட்டுக்கு தான் வசதி அதிகம், ஆனால் இதை கூட உங்களால் பண்ணி வைக்க முடியலன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன வீடு என்று அவள் கோபமாக கேட்க, அதை கேட்டு இப்பொழுது அன்புமணிக்கே சங்கடமாய் போனது. அப்படி இல்லைம்மா, அதெல்லாம் பயன்படுத்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை, அதனால தான் நாங்கள் அதையெல்லாம் வாங்கி வைக்கலை. உனக்கு வேணும்னா சொல்லுமா, நான் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன் என்று அவர் கூற, முதல்ல அதை பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, இந்த வீட்டில் எதுவுமே ஒழுங்காக இருக்காது போல என்று கோபமாக கத்திவிட்டு அவள் அங்கிருந்து 2 அடிதான் நகர்ந்திருப்பாள். ஏய் என்று ஒரு சத்தம் அந்நேரம் ஆக்ரோஷமாக கேட்டது அங்கு. அதில் அப்படியே நின்றவள் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக நின்றுவிட, வேகமாக படிகளில் கீழே இறங்கி வந்தான் வீரா. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு, திருப்பி திருப்பி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. உன் ஒருத்திக்காக எல்லாம் இங்கே வாஷிங் மிஷின் வாங்கி வைக்க முடியாது. உனக்கு வேணும்னா உன்னோட துணியை நீயே வேணால் துவைச்சிக்கோ, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று அவன் கோபமாக கூற, அவன் கூறியதை கேட்டு அவனை கோபமாக பார்த்தவள், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எப்போ பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வேணும்னு சொல்கிறது தப்பா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க என்று அவளும் பதிலுக்கு கேட்க, டேய் வீரா, அமைதியாக இரு. அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, அது சிட்டியில் வாழ்ந்த புள்ள, திடீர்னு வந்து இங்கே கிராமத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க சொன்னால் அதால் எப்படி முடியும்? அது வாய் திறந்து கேட்டது நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் உரிமை இருக்கிறதுனால தானே அந்த பொண்ணே நம்மக்கிட்ட உரிமையாக கேட்குது. இப்போ என்ன, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் என்று சிங்காரம் கூற, சித்தப்பா, நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் தலை மேலே ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சிருவா.
இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போ மட்டும் எதுக்கு எல்லாத்தையும் புதுசாக மாற்றணும்? சரி விடுங்க, அவள் கேட்டால் அதை சரின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது எப்படி கேட்டிருக்கணும்? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு சாதாரணமாக தான் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பற்றி அவ்வளோ அசிங்கமாக அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே போகிறா. அதுக்கப்புறமும் எவ்வளவு திமிராக இங்கேருந்து போகிறா பார்த்தீங்களா? நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சித்தப்பா என்று அவன் கூற, டேய் வீரா, அமைதியாக இரு. அதான் உன் சித்தப்பா சொல்கிறான்ல, அப்புறம் என்ன? மருமக சொன்ன மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம துணியை நம்ம எப்பயும் போல துவைச்சிக்குவோம். அந்த பிள்ளை வாஷிங் மிஷினில் துணியை துவைக்கிட்டோம். இதை இதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக மாற்றாத என்று அன்புமணி கூறும் பொழுதே, அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் வேண்டா வெறுப்பாக எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சொடகு போட்டால் என் வீட்டில் இருந்து அடுத்த நிமிஷம் எங்கள் அப்பா இங்கே ஒன்றும் இல்லை 10 வாஷிங் மிஷின் கூட வாங்கி வைப்பார். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்குது என்று அவள் திமிராகவும் ஆணவமாகவும் கூற, அதை கேட்டு மற்றவர்கள் அனைவருக்கும் இன்னும் மனம் சங்கடப்பட்டு போனது. ஆனால் வீராவோ அவள் கூறியதை கேட்டு ஏளனமான பார்த்தவன், உன் அப்பாவுக்கே நீ இப்படி இருக்கிறது முதல்ல பிடிக்கல, இதில் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? லூசுத்தனமாக இந்த மாதிரி பேசாத விட்டுட்டு ஒழுங்காக போய் உன் வேலையை பாரு. தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்பாத என்று அவன் கூறிவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்றுவிட, அன்புமணியோ தூரிகையை பார்த்தவர், அவன் சொல்கிறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதம்மா. இன்றைக்கி டவுனுக்கு போய் நாங்கள் வாஷிங் மிஷினாக வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவர் கூறியதை கேட்டு அலட்சியமாக உதட்டை சுழித்து கொண்டவள் வேகமாக மீண்டும் அறைக்கு சென்று விட்டாள். என்ன அக்கா, இந்த புள்ள நாளுக்கு நாள் புது புது பிரச்சனையை கிளப்புது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற புள்ள தானே இது என்று கலக்கத்துடன் தனலட்சுமி கேட்க, வேதவல்லியோ, விடுடி, நம்ம பொறுத்து போய் தான் ஆகணும். இவ தான் நம்ம வீட்டு மருமகன் ஆயிடுச்சு. இனிமே ஏதாவது மாற்ற முடியுமா? அவள் என்ன கேட்குறாளோ அதை செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் வேதவல்லி. கூறியது போலவே அன்றே சிங்காரம் அன்புமணி இருவரும் சேர்ந்து அவள் கேட்டது போல் வாஷிங் மிஷினை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டனர். அதை பார்த்தவள் பெரிதாக எதுவும் அலட்டிக்கொள்ளவில்லை. அமைதியாக அங்கிருந்து கடந்து சென்று விட்டாள். அன்றிலிருந்து அவளுக்கு தேவையான துணிகள் அனைத்தையும் துவைப்பது என்று வாஷிங் மிஷினையே அவள் பயன்படுத்தி கொள்ள, வீட்டில் இருந்த மற்றவர்களுக்கான உடையை மட்டும் தனலட்சுமி, வேதவல்லி மற்றும் வீட்டு வேலை செய்யும் வேலைக்கார பெண்கள் என அனைவரும் சேர்ந்து தனியாக கையிலேயே துவைக்க ஆரம்பித்து விட்டனர். எப்பொழுதும் போல் நாட்கள் இவ்வாறு வேகமாய் கடக்க ஆரம்பிக்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் வீட்டில் குறை கூறிக்கொண்டே இருந்தாள் தூரிகை. அவளுக்கு அந்த வீட்டில் இருப்பதற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை என்பது அவளின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்க, வீராவின் குடும்பத்தினருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அன்றைய நாள் தூரிகை தன் தாயிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்க, எதிர்ப்புறத்தில் இருந்த அவள் தாய் லாவண்யா கேட்ட கேள்வியில் இவள் முகம் சுருங்கியது. அப்படி அவர் என்ன கேட்டார்? அதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.